அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அவா அறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 11வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பருப்பிடியா அறிவா விடிகளாதிகளால் பண்ணிய பன்னிகாரங்கள் உருப்பிடி நிரம்ப வர வர எல்லாம் ஒரு பெரு வயிற்றிலே அடைத்தேன். கருப்பிடி உலகின் எருப்பிடி அணைய கடையரில் கடையேன். உதவா துருப்பிடி இரும்பு துண்டு போல் கிடந்து தூங்கினேன். என் செய்வேன் எந்தாய். இதுதான் இந்த 11வது பாடல். இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, எந்தை பெருமானே, பருப்பு மாவு, அரிசி மாவு மற்றும் இன்ன பிற மாவுகளில் செய்த உணவுப் பொருட்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்க அவற்றை எல்லாம் எனது பெரிய வயிற்றிலே அடைப்பவனாகவும், பிறப்பை கொடுக்கும் இந்த உலகில் கீழ் மக்களில் கீழானவனாகவும், பயனில்லாத துருப்பிடித்த இரும்பு துண்டை போல உறங்கி கிடப்பவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் உய்வதற்கு யாது செய்வேன் அப்படின்னு தான் இந்த பாடலை ஏற்றியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள 10 பாடல்கள்லையும் உணவை பற்றி தான் வள்ளல் பெருமான் சொல்லிட்டு வராங்க. என்னென்ன எல்லா உணவு பதார்த்தங்களையும் சொல்லிட்டாங்க. சித்திரானங்கள் வரைக்கும் முடிஞ்சு வந்திருக்காங்க. எதில் ஆரம்பித்தாங்க? எல்லா விதமான உணவு, பருப்பு, நெய்ச்சோறு, தயிர் சோறு, தயிர் உணவு, இப்படின்னு சொல்லி பலவிதமான பதார்த்தங்களை சொல்லிட்டு வந்தவங்க இங்கே வந்து மாவுக்கு வந்துட்டாங்க. இந்த மாவுலேயும் அரிசி மாவு, பருப்பு மாவு, பலவிதமான மாவில் நம்ம கலந்து பலவிதமான பதார்த்தங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். அதையெல்லாம் என்ன சொல்கிறாங்க? பருப்பு மாவு, அரிசி மாவு மற்றும் பிற மாவுகளில் செய்த உணவுப் பொருட்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்க அவற்றை எல்லாம் ஒரு பெரிய வயிற்றிலே அடைப்பவனாக. அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பருப்பு ஐட்டம் இதெல்லாம் போகக்கூடாது. நம்ம வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? ஒரு மைதா மாவு இருந்தாலும் அதை கலந்து ஒரு தோசையை, மைதா தோசை, கோதுமை தோசை, அப்புறம் அரிசியில் சுட்ட தோசை, இட்லி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வள்ளல் பெருமான் வந்து சொல்லவே இல்லை. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏகதேசம் தான் சொல்கிறாங்க. மற்ற சமயத்தில் நம்ம ஆனால் இன்றைக்கி உள்ள வாழ்வியல் முறையில் நம்ம எப்படி இருக்குது? மாவு, அரிசியை போட்டு மாவை அரைச்சி வச்சிடுறாங்க. அதை அரைச்சி வச்சுட்டாங்கன்னா அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறாங்க. ஒரு வாரத்துக்கு கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அது சுலபமாகவும் இருக்குது. டெய்லி அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சு குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸுக்கு போகணும். அதே நேரத்தில் அந்த குறைந்த நேரத்தில் வந்து அந்த தாய்மார்களுக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லை. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்து மாவு எடுக்க வேண்டியது, ஒரு தோசையாவோ ஒரு இட்லியாவோ கொடுத்துட்றாங்க. ஒரு வாரத்துக்கு கூட அதை வச்சு மெயின்டைன் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து புழுக்கக்கூடிய உணவுகள். வள்ளல் பெருமான் புழுக்காத உணவுகளை தான் சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோம்னா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியம் வந்து கெடும். கண்டிப்பாக இதை வச்சுலாம் மரணம் இல்லா பெருவாழ்வை கண்டிப்பாக பெற முடியாது. அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்க்கணும், வரவே கூடாது. எப்பயாவது தான் சாப்பிடணும், ஒரு பண்டிகைக்கு தான் சாப்பிடணும். ஆனால் இன்றைக்கி வாழ்வியல் முறை இப்படி தான் இருக்குது. அப்போ இதில் இருந்தெல்லாம் நம்ம உடச்சி வெளியே வரணும். அப்படி வந்தால் தான் மரணமில்லா பெருவாழ்வை பெறணும். அப்படின்னா உணவில் வந்து வள்ளல் பெருமான் சொன்ன உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். அதோடு இருந்து வந்தால் தான் நம்ம அதை பெற முடியும். இல்லை அப்படிலாம் எனக்கு வேணாம், அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா ஓகே, இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் கண்டிப்பாக மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் நோய்வாய்ப்படுவோம். இதுக்குண்டான பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறி
இதில் இருந்தெல்லாம் வெளியே வரணும். ஆனால் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது சூழ்நிலைகள். இது அவங்களுள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். எப்படி நம்ம வாழ்வியல் முறையை அமைச்சுக்கிறணும் அப்படின்றது வள்ளல் பெருமான் சொல்லிட்டாங்க. அவர் இந்த வழியில் தான் போய் அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைஞ்சிருக்காங்க. அதைத்தான் அவர் அருட்பா முழுவதுமே சொல்லியிருக்காங்க. நாமளும் அது மாதிரி பெறணும்னா நாம் அவர் சொன்ன வழியை பின்பற்றணும். அப்படி பின்பற்றினோம்னா அவர் பெற்ற நிலையை நாமளும் கண்டிப்பாக அடைந்து கொள்ளலாம். அதற்கு அவர் துணை நிற்பார். அவருடைய பொற்பாதங்களை பணிந்து அவர் வழியிலேயே நம்ம பயணிச்சுட்டு வரும்போது நம்மளை மேலே ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அதிலேருந்து நம்ம விலகி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி இதிலே இருந்துக்கிட்டு இப்படியும் அப்படியும் இருந்தோம் அப்படின்னோம்னா அப்போ பூரணத்துவம் இல்லாமல் இருக்கும்போது அந்த முடிவான அந்த நிலையை வந்து நம்ம பெற முடியாது அப்படின்றது தான் உண்மை. சரி, இப்போ அதோடு கூட என்ன சொல்கிறாங்க, இந்த பிறப்பை கொடுக்கும் இந்த உலகில் கீழ் மக்களில் கீழானவனாக இருக்கின்றேன், பயனில்லாத துருப்பிடித்த இரும்பு துண்டை போல் உறங்கி கிடப்பவனாகவும் இருக்கின்றேன். அப்போ இது வரைக்கும் உணவு பற்றி சொல்லிட்டு வந்தவங்க இங்கே வந்து உறக்கத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் உறங்கிக்கிட்டு இருக்கேன், துருப்பிடித்த இரும்பை போல் உறங்கி கொண்டிருக்கின்றேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த பதிவில் நாம் வந்து உறக்கத்தை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருவருட்பாலிருந்து ஒரு பாடல், அகவல்லேருந்து ஒரு 2 வரிகள், அப்புறம் இதேமாதிரி உபதேச குறிப்புகளில் வள்ளல் பெருமான் அந்த நித்திய கர்ம விதிகளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதில் வந்து உறக்கத்தை பற்றி சாதாரண விதியில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, சிறப்பு விதியில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். முதல்ல இந்த திருவருட்பால் இந்த பாடல் அருமையான பாடல் பாருங்கள். உடம்பு வரு வகை அறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தீர், வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர், இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பதுன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர், ஏழை உலகீரே, நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம், நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. மொத்தத்தையும் இதிலே சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உய்வதற்கு என்ன வழி, அதையும் சொல்லிட்டாங்க. அப்போ உடம்பு வரும் வகையை நம்ம தெரிந்து கொள்ளவில்லை, உயிர் வரும் வகையை நாம் அறிந்து கொள்ளவில்லை, உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர். இது நம்மளுக்கு யாருமே சொல்லியே தரல. ஆனால் நம்மளுக்கு நல்லா தெரியுது எப்படி நல்லா வயிறு முழுவதும் சாப்பிடணும், எப்படி நல்லா தூங்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர். இந்த மனசு தானே நம்மளை போட்டு இந்த பாடாப்படுத்துது. அப்போ அந்த பேய் மனம்தான் நம்மளை வந்து மயக்கி வச்சுருக்குது. மனத்தை வசப்படுத்தீர், வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர். வள்ளல் பெருமான் அதான் சொல்கிறாங்க, இந்த மனம்தான் நம்மளை போட்டு இந்த பாடாப்படுத்துது. அப்போ அந்த பேய் மனத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், விரட்டி அடிக்கணும். விரட்டி அடிக்கணும், மனம் இல்லாத நிலைக்கு போகணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த இறை அனுபவத்தையே பெற முடியும். அப்போ அது சொல்கிறாங்க, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பதுன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர். இன்றைய உலகியல் வாழ்க்கையில் எப்படி இருக்குது, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து நம்மளை பாடாப்படுத்துது. அந்த ஏழை உலகீரே அப்படின்றாங்க. நம்ம உண்மைக்கிலே ஏழை தான். அவரை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோரும் ஏழை. ஏன்னா நாம் இப்போ வந்து கொஞ்சம் பணம் காசை வச்சுக்கிட்டு நான் தான் பணக்காரன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து உதவுமா? ஒன்றும் உதவ போகிறதில்ல. அப்போ நம்மளாம் ஏழை தான். யார் பணக்காரன்? இந்த தேக ஆரோக்கியத்தையும் இந்த ஜீவகாருண்யம் முதல்ல எனக்கு நான் பண்ணிக்கிறணும். ஜீவகாருண்யம் பண்ணி இந்த உடம்பை விட்டுறக்கூடாது. அதுக்குண்டான வேலைகளை நான் செய்யணும். ஆனால் நான் செய்கிறேன்னா? செய்கிறதில்ல. எல்லா உணவுகளும் எங்கே கிடச்சாலும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். அப்புறமா நோய்வாய்ப்பட்டவனே மருந்து மாத்திரையில் சரி பண்ணிக்கலான்னு சொல்லி மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு எந்த உணவுகளையும் விடுறதில்ல. அதாவது கெடுதல் செய்யும் தெரிஞ்சு அந்த உணவுகளை விடாமல் நாம் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கோம். இதுதான் உண்மை. இந்த உணவுலாம் சாப்பிட்டா நல்லா நம்மளுக்கு தெரியும் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. ஆனால் ருசிக்காக அந்த உணவு மேலே நம்ம எச்சை வச்சு அதை சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். நான் அப்படி தான் இருக்கேன். அப்போ இதிலேருந்து நம்ம அந்த மேம்பட்டு அந்த கடவுள் நிலையை அடையணும்னா அடுத்து அவர் சொல்கிறாரு பாருங்க, நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம், நன்னியது நன்னுமினோ புண்ணியம் ஜார்வீரே. அப்போ இதிலிருந்துலாம் வெளியே வரணும்னு நம்ம என்ன பண்ணணும், இறைவனிடம் தான் சரணாகதி அடையணும்.
அப்பா நான் எனக்கு இப்படி இப்படிலாம் இருக்குது, உனது வழிக்கு வந்துட்டேன், எனக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி இச்சை இருக்குது, அந்த உணவு மேலே வந்து தெரிந்தோமே நான் அந்த உணவுலாம் சாப்பிடுன்ற அந்த விருப்பம் வந்து என்னை உந்திக்கிட்டே அந்த அந்த எண்ணம் வந்து என்னை மேலோங்கி இருந்து என்னை அது சாப்பிடணும்னு என்னை வற்புறுத்தி சாப்பிட வைக்குது. அப்போ இதிலிருந்துலாம் என்னைய தடுத்து எனக்கு வந்து உன்னோட அருளை கொடுன்னு சொல்லி அவருடைய அருளையும் நம்ம கேட்டு வாங்கி தான் அதே சமயத்தில் நம்மளுடைய ஞான அறிவையும் உபயோகப்படுத்தணும். இதெல்லாம் தேவையா இந்த உடம்புக்கு அப்படின்ற மாதிரி அப்படி தான் போகணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து கவனமாக இருந்து விழிப்போடு தான் இருக்கணும். இருந்தால் தான் இந்த உடம்பை பொன் போல பாதுகாக்கணும் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அப்போ நாம் செய்ய வேண்டியது வந்து உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர். உடல் நல்லா சாப்பிட்டு தூங்கினோம்னா அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைய முடியாது அப்படின்றதான் வள்ளல் பெருமான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடல்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வராங்க. அதுதான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான் உணவில் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும். உணவு வந்து நம்ம எந்த அளவுக்கு குறைவாக இருந்து குறைய தான் அருள் நிலையில் நம்ம மேலே ஏற முடியும் அப்படின்றதான் உண்மை. உணவு நல்லா சாப்பிட்டுட்டு உறங்கிக்கிட்டு இருந்தோம்னா அருள்நிலைக்கு போக முடியாது. ஆனால் அது இன்பம் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஆனால் அது அந்த இன்பம் எல்லாம் எப்படி இருக்கும்? இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீரே. அப்படிலாம் உணவுலாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நம்மலாம் இருந்தோம்னா நாம் எல்லாம் ஏழைகள் தான். பணக்காரனாக மாறணும் அப்படின்னா உணவின் மேலே இச்சை குறைஞ்சு அந்த அருள், அந்த கடவுள் மேலே வந்து அன்பு, உயிர்களுக்கு மேலே எல்லாம் இரக்கம், இந்த பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பு, இப்படி தான் வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் நாம் அருள் நிலையில் ஏறி அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைய முடியும். சரி, இந்த விளக்கத்தோட அகவலில் வந்து ஒரு அருமையான பாடல் 2 வரி 1113 1114. தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய எந்தனி தாயே. அதாவது தூக்கம், அதை தொடர்ந்து வரக்கூடிய சோம்பல், என்னுடைய துன்பம், பயம், இல்லையே எனும் ஏக்கம், இவற்றையெல்லாம் நீக்கிய எனது ஒப்பற்ற அன்னையே அப்படின்னு சொல்லி இந்த அகவலையும் சொல்கிறாங்க. அப்போ தூக்கத்தோடு சேர்ந்து என்ன வருது பாருங்கள்? சோம்பல், அப்புறம் துன்பம், அச்சம், ஏக்கம், எல்லாத்தையும் நீக்கி என் தனித்தாயே அப்படின்றாங்க. இதோட கூட அப்படியே நம்ம வந்து நித்திய கர்ம விதிகளில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சாதாரண விதியில் காலையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தூங்கி எந்திரிக்கிறது ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். காலையில் எடுத்த உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். சரி, இது சொன்னவங்க அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க? பகலில் போஜனம் செய்தவுடன் சற்றே படுத்து எழுந்து அல்லது வேறு காரியங்களில் பிரவேசிக்கக்கூடாது. சரி, பகல் சாப்பாடு சாப்பிட்ட உடனேவும் என்ன சொல்கிறாங்க? சற்றே படுத்தெழுந்து வேறு காரியங்களில் பிரவேசிக்கக்கூடாது, ஆயினும் நித்திரை வரும்படி படுக்கக்கூடாது. அதுக்காக நல்லா படுத்து தூங்கிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குது? நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடுறோம். நான் அப்படின்னு தூங்கிடுறேன். தூங்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ பகலில் எந்த வகையிலும் நித்திரை ஆகாது. பாருங்கள், பகலில் எந்த வகையிலையும் தூங்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் பகலில் இப்போ நம்ம தூங்கி தான், ஏன்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால பகலில் சாப்பிட்ட உடனே தூங்கணும் அப்படின்ற அந்த நிலைப்பாடை மனசுக்குள்ளே இந்த மனம்தான் பண்ணிட்டு நம்ம தூங்கிடுறோம். சரி, அது தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, படுக்கும்போது இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். எந்த காலத்தில் எது குறித்து படுத்த போதும் இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். பின்பு 7:30 அல்லது 10 நாழிகை அளவு நித்திரை செய்தல் வேண்டும். அதன் பின் விழித்து கொண்டு நல்ல சிந்திப்புடன் இருத்தல் வேண்டும். அப்போ இங்கே அவர் சொல்கிறது பாருங்கள், படுக்கும்போது இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். எந்த காலத்தில் எது குறித்து படுத்த போதிலும் இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும். பின்பு 7:30 அல்லது 10 நாழிகை அளவு நித்திரை செய்தல் வேண்டும். இது வந்து 7:30 to 10 நாழிகைன்றது வந்து 4 மணி நேரம்.
அப்போ 4 ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு தூங்க சொல்கிறாங்க. அதன் பின் விழித்து கொண்டு நல்ல சிந்திப்புடன் இருத்தல் வேண்டும். அப்போ இதில் வந்து வள்ளல் பெருமான் ப்ரிஃபர் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிலேருந்து விடிய கிளம்புற 4 மணி, 12, 1, 2, 3, 4 இதைத்தான் வந்து சாதாரண விதியில் சொல்கிறாங்க. 4 ஹவர்ஸ் தூங்கினா போதும் அப்படின்றாங்க. இடதுகை பக்கமாகவே சாஞ்சு படிக்கணுன்றாங்க. எப்பயுமே எப்போ தூங்கினாலுமே பகலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கூடமே இடது பக்கமாகவே தான் சாஞ்சு படுக்கணுன்றாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இடது பக்கமாக சாஞ்சு படுக்கும்போது சுவாசம் வலது பக்கமாக போகும். அப்போ வந்து அப்படி தான் இருக்கணும், வலது பக்க நாசியில் தான் சுவாசம் போகிற மாதிரி நம்ம அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது அரிதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தூக்கத்தை கூட நம்ம யோகமாக மாற்றிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்படி படுக்கும்போது உங்களுக்கு அதிகமான அந்த கனவுகளே வராது. 1 மணி நேரம் நீங்கள் தூங்கி பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் வெளியே பிரயாணம்லாம் பண்ணிட்டு வர்றீங்க, காலையில் எழுந்திரிச்சு திரும்ப ஆஃபீஸுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, அப்பையும் கூட ஒரு 1 மணி நேரம் இடதுகை பக்கம் படுத்து பாருங்களேன், அதுவே வந்து நம்மளுக்கு போதியதாக இருக்கும். ரொம்ப நேரம் தூங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தான் வள்ளல் பெருமான் இப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அதே சமயம் வலது பக்கம் சாஞ்சு படுத்து பாருங்கள், உங்களுக்கு கனவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வரும், தூங்குன மாதிரியே இருக்காது. இப்போ இடதுகை பக்கத்தில் நம்ம எந்த அளவுக்கு படுத்து அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி தோணும். வலது பக்கம் படுக்கணுன்ற அந்த உந்துதல் ஏற்படும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அது படுக்காமல் இடதுகை பக்கமாகவே இருந்து கொஞ்ச நாள் பழகி வந்தீங்கன்னா அப்புறம் அதே வந்து நம்மளுக்கு செட் ஆகிடும். அப்போ எப்போ படுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே இடதுகை பக்கமாக திரும்பி படுக்க ஆரம்பிச்சிடுவோம். இடதுகை பக்கமாகவே படுத்து பழகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதுதான் வந்து நம்ம ஆயுளையும் நீட்டிக்கும். அதனால தான் வள்ளல் பெருமான் எப்பயுமே அந்த மாதிரி படுக்க சொல்கிறாங்க. அதோடு கூட இரவில் சொப்பனம் வாராது, மிருதுவாகவே நித்திரை செய்து விழித்து கொள்ளல் வேண்டும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சொன்னவங்க அடுத்து சிறப்பு விதி. சிறப்பு விதியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி தான் காலையில் நித்தியம் சூரிய உதயமாக 5 நாழிகைக்கு முன்னே நித்திரை நீங்கி எழுந்திருத்தல். அதாவது சூரிய உதயத்துக்கு 5 நாழிகைனா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அப்போ 4 மணிக்கு இங்கே வந்து சொல்கிறாங்க. இன்னும் கூட கடைசி பாயிண்டில் சொல்லும்போது 3 மணின்னு வந்துடும், விடிய காலம்பர 3 மணி. அது அந்த பாயிண்ட் படிக்கும்போது தெரிஞ்சிடும். இப்போ ஜென்ரலாக அவர் இங்கே வந்து சிறப்பு இதில் சொல்கிறது வந்து சூரிய உதயத்துக்கு 5 நாழிகை, அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்க சொல்கிறாங்க. சரி, இது எந்திரிச்ச உடனே அடுத்து என்ன சொல்கிறாங்க, காலை, மத்தியானம், சாயங்காலம் இப்பொழுதுகளிலும் மத்தியிலும் நித்திரை செய்யாது இருத்தல். அப்போ காலையிலையோ மத்தியானமோ சாயங்காலமோ எப்பயுமே மத்தியிலும் நித்திரை செய்யக்கூடாது. ஏற்கனவே சாதாரண விதிலையும் சொல்லியிருந்தாங்க, பகலில் நித்திரை வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இங்கேயும் அதை தான் சொல்கிறாங்க. சொன்னவங்க அடுத்து வந்து 15 நாழிகை தொட்டு 22.5 நாழிகை பரியந்தம் மெல்லன தூக்கம். அதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இரவு 12 மணிலேருந்து காலையில் 3 மணி வரை ஒன்லி 3 ஹவர்ஸ் இங்கே வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், 12 மணிக்கு படுத்து 1, 2, 3 3 ஹவர்ஸ் மட்டும் தூங்கினா போதும்னு சொல்லி சிறப்பு இதில் சொல்கிறாங்க. மெல்லன தூங்கல் அப்படின்றாங்க. அடுத்து படுத்து விழிக்கின்ற பரியந்தம் இடக்கை கீழே இருக்க செய்தல். இந்த 3 மணி நேரமும் இடதுகை பக்கமாகவே சாஞ்சிருந்து படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து வள்ளல் பெருமான் சொல்ல வர இப்படிலாம் ஏன் இப்போ நான் இதெல்லாம் படித்து காமிச்சேன் அப்படின்னா, அதாவது இரும்பு துண்டை போல, துருப்பிடித்த இரும்பு துண்டை போல் உறங்கி கிடப்பவனாக இருக்கின்றேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ நம்ம உறக்கத்துலையுமே வந்து ஒரு தெளிவு வேணும், எப்படி உறங்கணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம போய் சாப்பிட்டு மட்டமல்லாக்கப்படுத்து தூங்கிடக்கூடாது. அதுலேயுமே வந்து அந்த சுவாசத்து கட்டுப்பாட்டுக்கு அழகாக சொல்கிறாங்க, இடதுகை பக்கமாக படுத்து தூங்குங்க, பகலில் தூங்காதீங்க, தூக்கத்தின் அளவும் குறையணும் அப்படின்றாங்க. சரி, இது வந்து அப்படியே அப்ளை பண்ணலாமா, எல்லாருக்கும் இது பொருந்துமா அப்படின்னா இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஏன் எல்லாருக்கும் பொருந்தாதுன்னா, நீங்கள் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணுறீங்க, முக்கியமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இப்படி பண்ண முடியுமா? இப்போ காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, சாயந்தரம் 7 மணி 8 மணி வரைக்கும் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி கஷ்டப்பட்டு வராங்க. இவங்க வந்து 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் தூங்கினா சரியாக வருமா? வராது. இப்போ அவங்களால இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணவும் கூடாது. ஏன்னா அவங்க வந்து காலையிலேருந்து ஆஃபீஸில் போய் கம்ப்யூட்டர் முன்னாடியோ இல்லாட்டினா கடுமையான வேறு உழைப்புகளோ செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் 6 to 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூக்கம் இருக்கணும்.
ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்க அடுத்த நாளுக்கு அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அவங்களுக்கு இது அப்ளை ஆகாது. அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களும் இது அப்ளை ஆகாது. ஏன்னா அவங்களுக்குலாம் இது தூங்காமல் இருந்தாங்கன்னா இன்னமும் காம்ப்ளிகேட் ஆகும், உடம்பு பயங்கரமான பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, அமைதியான ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கிறவங்க, வேறு எந்த வேலைகளும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கரெக்டாக பொருந்தும். அதே சமயத்தில் இது கவனமாகவும் பண்ணணும். உடனே எடுத்துகிட்டு ஓவர் நைட்டில் வந்து இப்போ நாளைக்கே வந்து நான் 3 மணி நேரம் தான் 4 மணி நேரம் தூங்குவேன்னு சொல்லிட்டு அப்படி டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வரணும். ப்ராக்டிஸ் வந்து என்ன பண்ணணும், இன்றைக்கி வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கிற இல்லை 7 மணிக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு பழகலாம். அப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு 5:30க்கு எந்திரிச்சு, அப்புறம் ஒரு 6 மாதம் 5 o'clock, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக. அதாவது இந்த தூக்கத்தினால உடம்புக்கு எந்த ஒரு மாறுபாடுதலும் எந்த ஒரு சங்கடங்களையும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த தூக்கம் சரியாக இல்லாமல் உடம்புக்கு அகைன்ஸ்டாக போயிட்டாலும் வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம். அதாவது இந்த மாரடைப்பு, வேறு விதமான இதில் வந்து இது பண்ணி விட்டுரும். அதுவும் இருக்குது. அதையும் கவனமாக பார்த்துக்கிறணும். இதை எல்லாமே நம்ம வந்து கவனமாக தான் பண்ணிட்டு வரணும். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதனால தான் சாதாரண விதி சிறப்பு விதின்னு சொல்கிறாங்க. பிரித்து சொன்னாலுமே ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறாங்க. அதில் 4 மணி நேரம் சொல்கிறாங்க, அதில் 3 மணி நேரம் சொல்கிறாங்க. இன்னும் கடைசியாக போய் சொல்லுவாங்க, ஒருவன் 1 மணி நேரம் தூங்க பழகுவானால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் என்ன, அவருடைய வள்ளல் பெருமானுடைய அந்த அவர் சொல்ல வர விஷயம், தூக்கம் வந்து குறையணும், உணவும் வந்து குறையணும். உணவும் குறைஞ்சு உணவு இல்லாத நிலை, தூக்கமும் குறைஞ்சு தூக்கம் இல்லாத நிலை. இதெல்லாம் வந்து அவர் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. வள்ளல் பெருமான் பெற்ற அந்த நிலையில் அவர் அப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ நம்மளும் அங்கே தான் போகணும். இப்போ இது வந்து உடனே ஓவர் நைட்டில் சாத்தியமாகும்னா ஆகாது. அப்போ இந்த பயணத்தில் நம்ம இருக்கும்போது இதில் தான் நம்ம போகணும். அதனால தான் இவ்வளோ தலைப்புகளில் உணவை பற்றி சொல்லிட்டு வராங்க. இப்போ எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டாங்க பாருங்கள். எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும், ஏன் தவிர்க்கணும்னு கூட சொல்லிட்டாங்க. அப்படியே தவிர்த்து கொண்டு வந்து அந்த நம்ம உடம்புக்கு புழுக்காத உணவுகள் அதைத்தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதிலே கொண்டு வந்து சத்து அதிகமாக சாப்பிட்டு அதிகமான மலத்தை வெளியேற்றி ஒரு பிரயோஜனம் இல்லைன்றாங்க. சத்து புழுக்காத உணவுகள் உள்ளே போச்சுன்னா அதுதான் நம்மளை வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், அதே பல வருஷத்துக்கு நம்மளை வந்து வாழ்விக்கும் அப்படின்றதான் வள்ளல் பெருமான் செய்து காட்டியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அதைத்தான் அவர் வாழ்க்கையில் செஞ்சு நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. சொன்னதைத்தான் அவர் செஞ்சதைத்தான் திருவெட்பாளாய் முழுவதும் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம அதில் பின்பற்றி வரும்போது அந்த உணவுலையும் அதே முறைகளை பின்பற்றி வரோம். உணவு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரணும். எல்லாமே படிப்படியாக தான் வரணும். உடனே சடனாக எதுவுமே நடக்கக்கூடாது. நடந்தால் பக்க விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம தான் நம்ம உடம்பை பற்றி பார்த்துக்கிறணும். மற்றவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஸ்லோலி வந்து அப்படியே அந்த நிலைமைக்கு வரணும். உறக்கமும் அதே மாதிரி தான். வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி இப்போ எவ்வளோ நேரம் தூங்குறோன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ இதை குறைக்கணும் அப்படின்னும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். குறைச்சி நம்ம வந்து என்ன பண்ணிடணும், அந்த வள்ளல் பெருமான் சொன்ன நிலைக்கு வரணும். அப்போ வரும்போது தான் அந்த உணவு இல்லாத நிலை, உறக்கம் இல்லாத நிலை, அப்போ இந்த மைதுனமும் வந்து இல்லாமல் போயிடும். மைதுனம்ன்ற உடல் உறவும் அதுவும் இல்லாமல் இது 3 + பயம், இதுதான் வந்து ஒரு மனிதனை வந்து நம்ம இறந்து போவதற்கு காரணமே இந்த 4 விஷயம்தான் சொல்கிறாங்க. தெளிவாக சொல்லியிருக்காங்க வள்ளல் பெருமான். அப்போ இவ்வளோ சொன்னவங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆனால் இப்போ எப்படி இருக்குது, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்கள். உணவில் வந்து மிக விருப்பம் வச்சுருப்போம், உறங்குறதுலையும் ரொம்ப விரும்புவோம். நல்லா சாப்பிட நைட்டு 8 மணி 9 மணி தூங்க போகிறோம்னோடனே அதில் ஒரு ஆனந்தம் வருதுங்களா. அதே மாதிரி உடல் உறவு அதுலேயுமே வந்து நம்மளுக்கு இன்பம், அதை நினச்சி அதுலேயும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணி போக விரும்புகிறோம். உள்ளே வந்து அந்த உந்துதல் வருது. அப்போ வள்ளல் பெருமான் இது 3மே பாருங்கள், இதுதான் வந்து மாயையோட வேலை. எதெல்லாம் நம்மளை வந்து கொல்ல போதோ அது எல்லாம் வந்து அப்படியே வந்து நம்மளை பலன்னு வந்து என்ன பண்ணுது, வான்னு வந்து இழுக்குது. வா, நல்ல சாப்பாடு இருக்கு, வா நல்லா தூங்கலாம், வா நல்லா அனுபவிக்கலாம், போகத்தை அனுபவிக்கலாம், வான்னு சொல்லுது. ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணும், நம்மளை கொன்றுவிடும். அதுதான் உண்மை. ஆனால் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆனால் அதில் தப்பிக்கணும் அப்படின்னா இதில் இருந்துன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகணும். எல்லாத்தையும் இதெல்லாம் போகக்கூடாது. உணவுகளெல்லாம் போய் இச்சையை வச்சு அதிகமாக சாப்பிட்டோம்னா மரணம். அதே மாதிரி உறக்கம் நல்லா இவர் சொன்ன மாதிரி
சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடந்தோம்னு வச்சுக்கோங்க, துருப்பிடித்த இரும்பு மாதிரி படுத்து கிடந்தோம் அப்படின்னோம்னா மரணம், தூக்கம் குறைஞ்சிடணும். அதேமாரி உடல் உறவு அதுலேயும் போய் ஆசை வச்சு அந்த இந்திரியங்களெல்லாம் அதிகமாக செலவு பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம் சில பதிவுகளுக்கு முன்னாடி, எந்த காரணத்தை கொண்டு இந்திரியத்தை வந்து இது பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்கிரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் கவனமாக இருக்கணும். இது இந்த 3 விஷயங்கள், இதோட கூட பயம். அப்போ இதெல்லாம் நம்ம அதிகமான ஈடுபாடோடு இருக்கும்போது பயத்தோடு தான் இருப்போம். இதெல்லாம் குறைஞ்சு வர வர பயம்ன்றது நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நாம் தான் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி போய்கிட்டு இருக்கோமே, அப்புறம் எப்படி பயம் வரும்? ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு பயம் இருக்கும். ஏன்னா நாம் எல்லாம் சாப்பிட்டு உலகியலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கே தெரியும் எந்த நேரமும் எதுவும் வந்துருமோ என்ற பயத்தோடு தான் இருப்போம். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் நெறி. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 12வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.